தெரியும். அவர் பார்த்துத்தானே அவளுக்கு முதன்மைன்னு ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி பிரதானமா நாச்சியார வச்சுருக்கிற திருநறையூர். அந்த திருநறையூர்லே வயலிலே கமல புஷ்பம், கமல புஷ்பத்துக்குள்ள ஒரு நண்டு மாட்டி நுடுத்து. இப்போ அதை பத்தின பாசுரத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். பள்ளிக்கமல திடைப்பட்ட பகுவாயலவன் முகன் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ன நம்பி. நள்ளியூடும் வயல், அங்க இருக்கிற வயல்லே ஆண் நண்டு ஒன்று தாமர புஷ்பத்துக்குள்ள மாட்டி நுடுத்தான். அது எதுக்கு அங்க போச்சு என்றால், ஆண் நண்டு பெண் நண்டு ரெண்டும் குடுத்தனம் அழிந்தது. பெண் நண்டு கர்ப்பவதி ஆயித்து. ஆண் நண்டு பெண் நண்டை பார்த்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, கர்ப்ப காலமா இருக்கேன்னு கேட்டுது. எனக்கு நல்ல தேன் வேணும், கொம்பு தேன் வேணும், தினைத்தேன் வேணும்னு நண்டு சொல்லித்து. எப்படி இருக்கணும் தேன், புது தாமர மலர்லேருந்து எடுத்த தேனா இருக்கணும். நண்டு பெண் நண்டு கேட்டது. அதுக்கு என்ன போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு மத்தியான பொழுதுல போச்சு. ஆண் நண்டு தாமர புஷ்பத்தை தேடி எடுத்துடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தேனை எடுத்துருந்தா நாழி ஏண்டு போறது. இன்னும் வேண்டிய தேன் சேமிக்கப்படவில்லை. 5:45 5:50 ஆயிடுத்து. 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிச்சுட்டா கமல புஷ்பம் மூடினுடும். அதுக்கு மனசுல பதைப்பு, திரும்ப கொண்டு போய் பெண்ணிடத்துல கொடுக்கணுமேனுட்டு விடாம ஒரு மலரா போய் எடுத்துட்டு இருக்கு. அது கடைசியில நிமிஷத்துல சூரியனை பார்க்க விட்டுது. ஒரு மலர்ல எடுத்துட்டு இருக்கிறச்சே சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து. கமல புஷ்பம் மூடி நுடுத்து. வெளியில வர்றதுக்கு முடியல, நண்டாலே உள்ளேயே சிக்கின்னு இருக்கு. பள்ளி கமல திடைப்பட்ட பகுவாய் அலவன் முகன் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ன நம்பி. அலவன் பள்ளிக்கமட திளைப்பட்ட பகுவா, அலவன்கிறது ஆண் நண்டு, நள்ளிங்கிறது பெண் நண்டு. இப்ப ராத்திரி முழுக்க அங்கேயே கழிச்சுடுத்து இந்த ஆண் நண்டு. வர முடியாதே. கார்த்தால 5:50க்கு சூரியோதயம் ஆன உடனே கமல புஷ்பம் மலர்ந்தது. அவசரமா சேமிச்சு வச்ச தேனை எடுத்துட்டது. வேகமா பெண்ணண்டு இடத்துல கொடுக்கறதுக்காக வந்தது. அது ஏற்கனவே ஊட ஆரம்பிச்சுடுத்து பெண்ணண்டு. ராத்திரி முழுக்க ஆண் நண்டை காணோம். அப்ப எங்கேயோ போயிருக்கு. அதோட இல்லை, அது மகரந்த துகள்கள்லாம் வேற உடம்புல ஒட்டின்னு இருக்கோ இல்லையோ, தாமர புஷ்பத்துக்குள்ளேயே ராத்திரி முழுக்க இருந்ததுனாலே புஷ்பத்தினுடைய மகரந்தம் தாத்துக்கள்லாம் ஒட்டின்னு இருக்கு. அப்ப இது ஸ்வைர சஞ்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கு. வராதே, வெளியில போ அப்படின்னு கதவடைத்து பெண் நண்டு தள்ளுடுத்து. ஆண் நண்டு ஒண்ணுமே பண்ண முடியாமல், பதிலே சொல்ல முடியாம பரிதாபப்பட்டு வாசல்ல நிற்கிறது. இந்த கதை இப்படி இருக்கிற வயல்காட்டோடைய கூடின திருநறையூர். ஆழ்வார் அந்த பாட்டுல கொண்டாடுறார். இப்போ அவர் பாடினது திருநறையூர்னுடைய வயல் வெளிப்பாட்டை பத்தி கொண்டாடிட்டு இருக்கார். இப்ப நமக்கு என்ன கருத்துன்னு பார்ப்போம். பள்ளிக்கமலத்திடைப்பட்ட பகுவாயலவன் முகன் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார் ஸ்ரீ பராசர பட்டர். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், ராமானுஜருடைய சச்சிஷ்யர். அந்த பட்டர் தான் காலக்ஷேபத்தில் பாட்டு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு நஞ்சியர்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் எழுந்திருந்து கேட்டாராம், நியாயமா படலை எனக்குன்னார். ஏன்னு கேட்டார் பட்டர். விசாரிக்க வேண்டாமா, தண்டனை கொடுக்கறதுனா இன்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு தண்டனை கொடுக்க வேண்டாமா? திடீர்னு கதவடிச்சு வெளியில போன்னு சொல்லிட்டா எவ்வளவு கட்டப்பட்டிருக்கு ராத்திரி முழுக்க. இந்த பெண் பாடு தேவலை. ஐயோ, போக முடியலையே அந்த ஆண் நண்டு எவ்வளவு வருத்தத்தோட இருந்திருக்கும். அதை தெரிஞ்சுக்காம இந்த பெண் நண்டு இப்படி தப்பா நடக்கிறதே என்று பட்டரை கேட்டார். பட்டர் சமாதானம் சொன்னாராம், நீர் ஸ்ரீரங்கத்துல இல்லையே திருநறையூர்ல இருக்கீர்னாராம். ஏன்னு பட்டர் கேட்டார். நீர் சொல்ற வாதம்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு தகும். அங்க பகவான் வச்சதுதான் சட்டம், ஆண்கள் வச்சது சட்டம். ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது திருநறையூர் இல்லையோ, இவ வச்சதுதான் சட்டம். அதனால பிராட்டிக்கு பிராதான்யம்னா நண்டுலையும் பெண் நண்டுக்கு தான் பிராதான்யம். அது விசாரணையே பண்ணாது, வெளியில தண்ணா தண்டனை ஏத்துக்க வேண்டிதான் அப்படின்னு பட்டர் தெரிவித்தாரான் நஞ்சியர் இடத்துல. ஆக இந்த பெண் நண்டு கூட அந்த இடத்துல எவ்வளவு கோபத்தோட வெளியில போடுன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ஊர்ல இருக்கிற பெண் நண்டுக்கே இத்தனை ஏத்தம் இருந்தா நாச்சியாருக்கு எவ்வளவு வைபவம் இருக்காது. பார்த்தா பகவன் இனி உம்மோட நாம் இருப்பதில்லை என்ன கோபமா பிருகுமுனிவர் உதைச்சா ஏன் இடமா கிடைச்சது அவருக்கு உதைக்கிறதுக்கு. இப்போ நீர்வனா அவரோட ஒத்து போயிட்டு இருக்கலாம், நாம் போக வேண்டிய தேவையில்லை என்று கோபித்து கொண்டு நேர கரவீரபுரத்துக்கு வந்து இறங்கினாள். அதைத்தான் இன்னைக்கு நாம கோல்ஹாப்பூர்னு சொல்றோமே. அந்த கரவீரபுரத்துல போய் தனித்து தான் தபஸ் பண்ண ஆரம்பித்தாள். இப்ப பெருமாள் தனிச்சு விடப்பட்டுட்டார். அவள் இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவருக்கு தனியாலாம் எதை பண்ணியும் பழக்கமே கிடையாது. சில பேர் மனைவியை எல்லாத்துலேயும் சார்ந்து இருந்துடுவா. தீர்த்தம் வைக்கணும்னா கூட தெரியாது, இவர் வேஷ்டி எங்க இருக்குன்னு கூட இவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்துட்டா இப்ப ஸ்ரீனிவாச பெருமாள் படுற பாடு பட வேண்டிதான். ஏன்னா எல்லாத்தையும் அவளை எதிர்பார்த்துட்டே இவர் வாழ்ந்துட்டார். இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே வழி அவளை கண்டுபிடிக்கிறது தான். சுவாமி அடுத்த என்ன பண்ண போறீர்னா தளி பண்ணன்னு அவர் சொல்லலை, அவளை கண்டுபிடிக்கணும் விட்டார். என்ன தளிகை பண்ண ஆரம்பிச்சா பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அவளை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு வேண்டி எல்லாமே நடந்துரும் இல்லையோ. எங்கே போகலாம்னு யோசித்தான். அப்ப தேர்ந்தெடுத்து இறங்கின இடம்
ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீவைகுண்டத்திலேயே விரக்தி ஏற்பட்ட எம்பெருமான் சுவாமி புஷ்கரணி கரைக்கு வந்து இறங்கினான். கோனேரின்னு இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். குலசேகராழ்வார் பிரார்த்தித்தார், கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே, ஊனேறு செல்வத் தொடர்பிறவி ஆண் வேண்டேன், ஆனேரேழ் வெண்ணான் அடிமைத் திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வெங்கடத்து கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. அந்த சுவாமி புஷ்கரணிலே ஒரு பறவையா பிறந்தா கூட போரும். அந்த அளவுக்கு தீர்த்தத்துக்கு மகாத்மியம் இருக்கிற புஷ்கரணி. ஸ்ரீவைகுண்டத்தில் ஆசைப்படு தெம்பெருமானுக்கு நேர சுவாமி புஷ்கரணி கரைக்கு இறங்குகிறான். இது ஒரு பக்கம் இவர் பட்ட கஷ்டம். புருகுவுக்கு வந்த வேலை ஆயிடுத்து. உதச்சார், எது சாத்திக தேவத்தைன்னு தெரிஞ்சின்றார். நேரம் அவள்கிட்ட போய் முடிவு சொல்லிட்டு போயிட்டார். கொடுக்கறதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுக்கே கொடுங்கோ ஹவிசேன்னு. வாங்கிக்கிறதுக்கு இவர் இல்லை. இப்போ அவர் போய் கொடுக்கறத நாராயணத்துல கொடுங்கோன்னு சொல்லிட்டு தங்கதையை பார்த்துட்டார். அங்க சாத்திக தேவத்தை, ராஜச தேவத்தை, தாமச தேவத்தைன்னு பிரித்து தமோகுண ரஜோகுணத்தை தவிர்த்து சத்தகுணத்தை பற்ற வேண்டும் என்று பிருகு அந்த இடத்துல நமக்கு தெரிவிக்கிறார். 17வது அத்தியாயத்திலே கண்ணன் நிறைய பிரிச்சு கொடுத்தான். எதெல்லாம் சாத்திகர்களுக்கு ஆகாரம், சாத்திகர்கள் எந்த தேவத்தையை சேவிப்பா, சாத்திகர்கள் எப்படி தானம் பண்ணுவா. தானத்துல 3 வகை உண்டாம். சாத்திக தானம், ராஜச தானம், தாமச தானம். தானம் கொடுக்கறச்சே கூட சாத்திக தானத்தை கொடுக்கணுமே தவிர ராஜச தானம் தாமச தானம் கொடுக்க கூடாது. சாப்பாட்லையும் சாத்திக ஆகாரத்தை சாப்பிடணுமே தவிர ராஜச தாமச ஆகாரங்களை உட்கொள்வதே கூடாது. தேவதைகளையும் வணங்கும் போது கண்ணன் அழகா தெரிவிக்கிறான், யஜந்த இக தேவதாக 6 நல்ல சாத்திகர்கள் எல்லாம் யஜந்தே சாத்திகா தேவானு, சாத்திகமான தேவதைகளை வணங்குகிறார்கள் சாத்திகர்கள். அப்ப ராஜசர்கள்லாம் யக்ஷ ரக்ஷாகும்சி ராஜசாக, யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வணங்குகிறார்கள். பூதானு பிரேதகணான் செய்வ, பூதங்களையும் பிரேதகணங்களையும் வணங்குவர்கள் தமோகுணத்தவர்கள். அதனால நம்முடைய உயர்ந்த சம்பிரதாயப்படி வெளுத்த வர்ணம்தான் ஒத்துக்கொள்ளக்கூடியது, சுத்தாந்தம் தான் ஏற்றம் படைத்தது. தத்யோதனத்துக்கும் பொங்கலுக்கு இருக்கிற ஏற்றம் மற்றதுக்கு வராது. ஏன்னா இது வெள்ளை அன்னம் இல்லையோ, இன்னொன்று சகப்பா இருக்கு, இன்னொன்று மஞ்சளா இருக்குன்னுலாம் சொன்னா அந்த அன்னம் நமக்கு ஏற்புடையதல்ல. வெளுத்த ஆடையோடைய கூட சாத்திகமான ஸ்ரத்தையோட கூட யார் இருக்கானோ அவர்கள் சத்துவகுணத்தோட தேவத்தை ஆசிரியிப்பார்கள். யக்ஷ ரக்ஷாகும்சி ராஜசாக, யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வணங்குவதும் கூடாது. பூத பிரேத பிசாச்சங்களை வணங்குவதும் கூடாது. எங்கேயோ ஸ்மசானத்துக்கு போனோம், அந்த யாகம் இந்த யஜ்யம்லாம் சுருண்டுந்தோம்னா அப்புறம் அது நல்லதும் பண்ணது தீயதும் பண்ணிடும். இதுக்கு சாத்திக தேவதையான பெருமான் திருவடிகளை பற்றினோம்னா இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். நிதானமா போறது வாழ்க்கைக்கு என்னைக்குமே நல்லது. தவிர இது சீக்கிரம் கிடைக்கும் சீக்கிரம் கிடைக்குங்கிறதுக்காக அங்கங்க நாம தேடின்னு போனோம்னா கிடைச்ச வேகத்துல போயிடும். அதை விட மெதுவா கிடைக்கிறது நிலைச்சாலான்னு நமக்கு தேவையோ இல்லையோ. அதனால சாத்திக தேவதைகளை சாத்திகர்களும், ராஜச தேவர்களை ரஜோகுணத்தோடையும், தாமச தேவதைகளை தமோகுணத்தோடையும் ஆசிரியிப்பார்கள். அவளுக்கு ஆகாரம் எது, தானம் எப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். அர்ஜுனா தாத்தவ்யமிதி யத் தானம் தீயதாம் அனுபகாரிணாம். ஆரொத்தருக்கு ஒருத்தர் அனுபகாரினே, நமக்கொத்தர் உபகாரம் பண்ணாமல் இருக்கிறச்சே நல்ல பாத்திரம் நல்ல தேசம் நல்ல காலத்தை பார்த்து தேசே காலேச்ச பாத்திரேச்ச யத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம். நல்ல ஆளை பார்த்து நல்ல இடத்தில் நல்ல காலத்தில் ஒருத்தரிடத்துல உபகாரம் பெற்றுக்கொள்ளாம நாம தானம் கொடுத்தா அது சாத்விகமான தானம். கண்ட பேருக்கு தானம் கொடுக்க கூடாது, சாமர்த்தியக்காரர்களுக்கு கொடுக்கவே கூடாது. சம்ஸ்கிருத பாஷை சுபாஷித ரத்ன பாண்டாகாரம்ங்கிற ஸ்லோகத்தில் சொல்லுவா, விருதா விஷ்டி சமுத்திரேஷு விருதா திருப்தஸ்ய போஜனம் விருதா தானம் சமர்த்தஸ்ய விருதா தீபோ திவாபிச்ச. பகல் வேளையில விளக்கேற்றி வச்சு பிரயோஜனம் இல்லை, நல்ல சாமர்த்தியக்காரனுக்கு தானம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. மழை போய் சமுத்திரத்துல கொட்டி எந்த லாபமும் இல்லை. இது ஒன்னொன்னு லாபம் இல்லைன்னா எதுக்கு சாமர்த்தியக்காரனுக்கு நாம தானம் கொடுக்க வேண்டும்? சாத்திக தானம் என்னால் ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணல, அவள்கிட்ட நாம எதுவும் பெத்துக்கல, அவர்களுக்கு நாம ஒரு தானத்தை கொடுக்கோம்னா அது சாத்திகமான தானம். அடுத்து ராஜச தானத்தை தெரிவிக்கிறான். எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவா புனः. ஏதோ ஒன்று பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்தோ ஒரு பலத்தை எதிர்பார்த்தோ தானம் கொடுக்கப்படுகிறதோ அதோட அல்ல. தீயச்சேத பரிக்லிஷ்டம், மனசுல ஒரு வருத்தத்தோட கொடுக்கப்படுகிறதோ அது ராஜசமான தானம்னு சொன்னான். கடைசியா தாமச தானத்தை கண்ணன் தெரிவிக்கிறான். அதேச காலே, கொடுக்கக்கூடாத தேசத்தில் கொடுக்கக்கூடாத காலத்தில் கொடுக்கக்கூடாதவர்களிடத்திலே மரியாதையும் இல்லாமல் எந்தவித அவமதிப்போடையும் ஒரு தானம் கொடுத்தால் தாமசமான தானம். இது சாத்திக தானம், ராஜச தானம், தாமச தானம். இன்னைக்கு புத்தாண்டு இந்த 3க்குள்ள கண்டிப்பா சாத்திக தானத்தை தான் நாம செய்ய வேண்டும். இனி செய்வதென்னால் பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல்
நல்ல பாத்திரர்களிடத்தே நல்ல இடத்தில் நல்ல காலத்தில் மனசு நிறைந்து எத்த நாம் கொடுக்கிறோமோ அதுதான் சிறந்த தானமாக கொள்ளப்படும். தானே அது தர்ம சிந்தனையை வளர்